வணக்கம் நண்பர்களே. இன்றைய ராஜி சேகர் பயனுள்ள தகவல் பகுதியில் 10 நிமிடத்தில் சுவையான சாஃப்டான குலோப் ஜாமுன் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் குலோப் ஜாமுன் மாவை எடுத்து காய்ச்சி ஆறின பால் சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். உருண்டையாக உருட்டி ஜீரா ரெடி பண்ணணும். 1 கப் சர்க்கரை சேர்த்து 1 கப் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் நல்ல பதமாக நல்லா ஜீராவை ரெடி பண்ணணும். அதில் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கையில் தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுப்பாக வரணும். அப்போ தான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுக்கணும். கருக விடாமல் சாஃப்டாக அரை பதத்தில் வேக வச்சா போதும். பொரித்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஆறின ஜீராவாக இருந்தால் மறுபடியும் சூடுபடுத்தி அதில் போட்டு கிளறி ஸ்பூனால் கிளறி விடுங்க. அவ்வளோதான், குலோப் ஜாமுன் ரெடி. சுவையான சாஃப்டான, பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணும். அவ்வளோ டேஸ்ட், ருசி. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.